இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே மரண சாசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே போட்டார். எபிரேயர் 9:16 மற்றும் 17. எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனில்லையே. இந்த மரண சாசனம் அப்படின்னா பொதுவா எப்படி நம்ம யோசிக்கலாம்னா உயில் தூய தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால் உயில் அப்படின்னு சொல்லலாம். உங்க குடும்பத்தில் உங்க அப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏராளமான சொத்து பத்துக்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தன்னுடைய மரணத்துக்கு பிறகு எந்தெந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் எந்தெந்த பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு ஒரு உயில் பத்திரம் எழுதி வைக்கிறார் அல்லவா, அதுதான் மரண சாசனம் உயில் பத்திரம் என்பது. அந்த உயில் பத்திரத்துல மரண சாசனத்துல என்னென்னலாம் எழுதப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த பிள்ளைகள் பார்த்து கவனமாக தெரிந்திருக்க வேண்டும். ஏன் தெரிந்திருக்கணும் அப்படின்னா அந்த உயிலை எழுதினவர் என்னைக்கு மரிக்கிறாரோ சாகராரோ செத்து போன அடுத்த நாளிலேயே அந்த மரண சாசனத்துக்கு உயிர் லைஃப் வந்து விடுகிறது. அந்த உயிலானது அதை எழுதினவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயில் பத்திரத்துக்கு எந்த விதமான உயிரும் கிடையாது, லைஃப் கிடையாது. ஆனால் என்னைக்கு அந்த பத்திரத்தை எழுதினவர் சாகிறாரோ அடுத்த நாளே அல்லது அந்த நொடி பொழுதிலேயே அந்த உயிர் வந்து விடுகிறது, லைஃப் வந்து விடுகிறது. அதுதானே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரணம் அடைந்தது நிமித்தம் அந்த மரண சாசனமானது உயிர் பெற்று இருக்கிறது, லைவா இருக்குது. ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு அந்த மரண சாசனம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மரண சாசனத்துல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக சுதந்திரர்களாக என்னென்னலாம் அனுபவிக்கக்கூடிய ஸ்லாகியங்களை அந்த மரண சாசனத்தின் அடிப்படையிலே பெற்று இருக்கிறோம், உயில் பத்திரத்தின் அடிப்படையிலே பெற்று இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதவர்களாக ஏராளமான விசுவாசிகள் இன்றைய நாட்களிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மரண சாசனம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். புதிய உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினது நிமித்தம் அந்த புதிய உடன்படிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினதனால அந்த மரண சாசனமானது உயிர் பெற்று இருக்கிறது. அவர் சிலுவையிலே மரித்துட்டாரு. ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்த உயிலை எழுதினவர் யாரா இருந்தாலும் அவர் என்னைக்கு மரிக்கிறாரோ அடுத்த நொடி பொழுது அந்த உயிலானது உயிர் பெறுகிறது என்று சற்று நேரத்துக்கு முன்பாக நான் சொன்னேன் அல்லவா. அதே போல நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே என்னைக்கு இரத்தத்தை சிந்தி அந்த புதிய உடன்படிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பழைய உடன்படிக்கையை அழித்து போட்டாரோ அன்றைய தினமே அந்த உயிலானது மரண சாசனமானது உயிர் பெற்று இருக்கிறது. அப்போ விசுவாசிகள் யாரா இருந்தாலும் சரி, அந்த புதிய உடன்படிக்கைனா என்ன, அந்த புதிய உடன்படிக்கை குறித்ததான காரியங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு புரிதல் உடையவர்களாக விசுவாசிகள் காணப்பட வேண்டும். அந்த புதிய உடன்படிக்கை பற்றி தெரிந்தாதான் இந்த மரண சாசனம்னா என்ன யாது அப்படிங்கிற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இந்த மரண சாசனம்னு என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த சாசனத்தில் என்னென்னலாம் எழுதி வைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த விசுவாசிக்கு தெரிய முடியும். அது தெரிஞ்சாதான் அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய முயற்சியிலே அந்த விசுவாசி ஈடுபட முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா அவைகளில்தான் இந்த மரண சாசனம்
அப்படிங்கிற வார்த்தையை உங்களால பார்க்க முடியும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு விசுவாசியா இருக்கிற உங்களுக்கு வந்து சேருகிறது அப்படிலாம் சொல்லி ஏராளமான செய்திகளை உங்கள் காதுகள் கேட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரைட்? அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாய் காணப்படுகிற ஒரு சாசனம் என்ன அப்படின்னா மரண சாசனம். இந்த மரண சாசனத்தில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களே தான் எந்த விசுவாசியா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள் போய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாருங்க, ஏன்னா அந்த மரண சாசனம் இப்ப லைவ்ல இருக்குது. அந்த சாசனத்தை எழுதினவர் மரித்துட்டாரு, உயிரோடு எழுந்துட்டாரு. அவர் மரித்த பிறகு அந்த சாசனம் உயிர் பெற்று விட்டது அல்லவா? அதுதானே சற்று நேரத்துக்கு முன்பாக சொன்னேன். அப்போ இந்த மரண சாசனம் அப்படிங்கிற இந்த காரியமானது புதிய உடன்படிக்கையோடு தொடர்புடைய ஒரு சமாச்சாரம். புதிய உடன்படிக்கையை கல்வாரி சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினால அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறாரு. அது நிமித்தம் இந்த மரண சாசனத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நாம் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஸ்லாகியத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறோம். அப்ப இந்த புதிய உடன்படிக்கை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாம் காட்டி கொடுக்கப்படுகிற நாளுக்கு முந்தின நாள் இரவு தம்முடைய சீசர்களோடு ராபோஜனம் பண்ணுகிறார் அல்லவா? அந்த ராபோஜனம் பண்ணும்போது என்ன சொல்லி அந்த அப்பத்தை பிட்டு சீசர்களுக்கு கொடுக்கிறாரு? என்ன சொல்லி அந்த திராட்சரசத்தை சீசர்கள் பானம் பண்ணும்படியாய் செய்கிறாரு? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அப்பத்தை சாப்பிட கொடுக்கிறாரு சீசர்களுக்கு. ரைட்? அதுக்கப்புறம் அந்தபடியே திராட்சரசம் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை எடுக்கிறாரு. அந்த திராட்சரசத்தை சீசர்களுக்கு குடிக்க கொடுக்கிறாரு. குடிக்க கொடுக்கும் போது என்ன சொல்லி குடிக்க கொடுக்கிறார்னா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த திராட்சரசத்தை குடிக்க கொடுக்கிறாரு சீசர்களுக்கு. நான் சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில எதற்காக ரத்தத்தை சிந்தினாரு அப்படின்னா, இந்த புதிய உடன்படிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய முகாந்தரமாக அந்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் உடன்படிக்கையானது கவர்னனானது எஸ்டாப்ளிஷ் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ உடன்படிக்கை ஒருத்தரும் இன்னொருத்தரும் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது. அதுதான் புதிய உடன்படிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியதற்காக தேவைப்படுகிற ரத்தம். கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்திய ரத்தம், புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். அப்போ இதெல்லாம் தெரியாம சும்மா ரத்தத்தை சிந்தினார், அதனால என்ன எனக்கு பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிக்கணும்ல, கேள்வி கேட்கணும்ல. என்ன பிரயோஜனம்னா, அவர் சிந்திய ரத்தம் இந்த புதிய உடன்படிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணனதுனால மரண சாசனத்துக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்லாகியத்தை பெற்றவனாய் நான் காணப்படுகிறேன். இதை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் கூட நீங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எப்பப்பெல்லாம் இந்த ரத்தத்தை நீங்க பானம் பண்ணுகிறீர்களோ அப்பெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த திராட்சை ரசத்தை நீங்க குடிக்கணும் அப்படின்னு பவுல் அங்க கோடிட்டு காண்பிக்கிறார். இப்ப இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பல பேர் எப்படி யோசித்துக் கொண்டிருக்காங்கன்னா, இயேசுவின் சிலுவை பாடுகளை நாம நினைவு கூறணும். கல்வாரி சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டார், அந்தோ கல்வாரியில் ரத்தத்தை சிந்தினீரே அப்படின்னு பாடுகளை மாத்திரம்தான் நினைவு கூறுகிறவர்களாக அநேக விசுவாசிகள் காணப்படுகிறார்களே ஒழிய,
நான் என்ன சொல்றேன்னா, அது நினைவு கூறுங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. பாடுகளை நினைவு கூறு, தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனால் அதை தாண்டி நீங்க என்னத்தை முக்கியமா நினைவு கூற வேண்டும் என்றால், அவர் பாடுபட்டு சிந்திய ரத்தமானது இந்த புதிய உடன்படிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணினது அப்படிங்கறத நினைவு கூற தவறிவிடக் கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்தத்தை சிந்தினார் ஐயா, பாடுபட்டார் ஐயா, மறுக்கவில்லை, அதெல்லாம் நினைவு கூறுங்க ஐயா. அதை தாண்டி முக்கியமா நினைவு கூற வேண்டிய ஒரு சமாச்சாரம், அவர் சிந்திய ரத்தத்தினாலே அந்த புதிய உடன்படிக்கை நியூ கவர்னன்ட் ஆனது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படிங்கறத நீங்க நினைவு கூற வேண்டும். எல்லா உடன்படிக்கையுமே 2 நபர்களோடு செய்யப்பட்டதுதான். எல்லாமே தேவன் நோவாவோடு செய்கிறார், தேவன் ஆபிரகாமோடு செய்கிறார், தேவன் மோசேயோடு செய்கிறார், தேவன் தாவீதோடு செய்கிறார். அதே போலதான் இந்த 5வதாக நான் சொல்லுகிற இந்த புதிய உடன்படிக்கை நியூ கவர்னன்டும் தேவன் இயேசுவுடன் செய்கிறார், தன்னுடைய சொந்த குமாரனோடு செய்கிறார். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த குமாரனை ரத்தத்தை சிந்த வைத்து, அந்த ரத்தத்தை வைத்து தன்னுடைய குமாரனாகிய இயேசுவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார், நியூ கவர்னன்ட். பழைய உடன்படிக்கை மோசாயிக் கவர்னன்டும் ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை தான். ஆனால் அந்த ரத்தம் மிருக ரத்தம், மிருகத்தை அடித்து கொலை செய்து அந்த ரத்தத்தை எடுத்து கடவுளுக்கு முன்னாக படைக்கப்பட்டது. அது மிருக ரத்தம், பழைய உடன்படிக்கை. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை இதுவும் ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை தான். ஆனால் இங்கே மிருகங்களுடைய ரத்தம் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இதை தாண்டி ஒருபடி மேலே போய் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அநேக நேரங்களில் நம்ம என்ன சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்குது அப்படிதானே சொல்லி நம்ம பழகி இருக்கிறோம். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொன்னா சரியான புரிதலுக்கு நேராக நம்ம வழி நடத்தப்படுவோம் என்று நான் நம்புகிறேன். எப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையானது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குது, இந்த புதிய உடன்படிக்கையானது என்னுடைய பாவங்களை மன்னித்து இருக்குது அப்படின்னு சொல்ல பழகிக் கொள்வோம் என்று சொன்னால் அது சரியான புரிதலுக்கு நேராக நம்மை வழி நடத்தும் என்று நான் நம்புகிறேன். ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லுங்களேன். ரத்தம் டைரக்டா இல்ல, ரத்தம் உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறது. அந்த உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுனால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்குது. இப்போ இந்த பழைய உடன்படிக்கை இந்த சைடு வச்சுக்கோ, மோசேயோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை மோசாயிக் கவர்னன்ட், இதை இந்த சைடு வச்சுக்கோ. இந்த பக்கம் தேவன் இயேசுவோடு பண்ணினதான இந்த புதிய உடன்படிக்கை இந்த பக்கம் வச்சுக்கோ. ரைட், ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போமே. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த புதிய உடன்படிக்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நம்ம ஒரு புதிய உடன்படிக்கையின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில அப்படிங்கிறதே தெரியாதபடிக்கு சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ப்பா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிடும் பாருங்க. ரெண்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்து காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். முதல் கம்பேரிசன் சற்று நேரத்துக்கு முன்னால சொன்னது போல 2 உடன்படிக்கையுமே ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை தான். ரைட், பழைய உடன்படிக்கையும் ரத்தம் தான், புதிய உடன்படிக்கை ரத்தம் தான். ஆனால் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே சொன்னது போல பழைய உடன்படிக்கையில் மிருகங்களினுடைய ரத்தம் இல்லையா, மிருகத்தை வெட்டுறாங்க, ரத்தம் சிந்தப்படுகிறது, அந்த ரத்தத்தை வச்சு தேவனோடு ஒரு உடன்படிக்கையானது பண்ணப்படுகிறது. நீவன் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் யாத்திராகம் 24ஆம் அதிகாரத்தில் வாட்ச் பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வரையிலான வசனங்கள்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா, அந்த ஆசாரியன் அந்த காளையை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து உடன்படிக்கை புஸ்தகத்தின் மேலே தெளிப்பான். உடன்படிக்கை புஸ்தகத்தின் மேலே அந்த காளையினுடைய ரத்தத்தை தெளிப்பான். அப்புறம் அந்த வெளி பிரகாரத்தில் நின்று கொண்டிருக்கிற மக்களின் மேல அந்த ரத்தத்தை தெளிப்பான். அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த காளையினுடைய ரத்தத்தை தேவனுக்கு படைவான். பாருங்க, இதுதான் இந்த பழைய உடன்படிக்கையில எப்படி ரத்தம் செயல்பட்டது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய வேத பகுதி. யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 4லிருந்து 8, அதையே எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்க்கலாம். ரைட், ஆனா என்ன இந்த பழைய உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த காளையினுடைய ரத்தம் ஒவ்வொரு முறையும்
வெட்டப்பட்டு காலின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு முறையும் எப்பப்பெல்லாம் பாவம் செய்கிறானோ, எப்பப்பெல்லாம் ஒரு மீறுதல் நடைபெறுகிறதோ, அப்பப்பெல்லாம் அந்த கவர்னன்ட் உடன்படிக்கையானது பிரேக் பண்ணப்படுகிறது. அப்ப மீண்டும் அந்த உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும் என்றால் என்ன பண்ணி ஆகணும்? ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும். வேற வழி கிடையாது. நோ அதர் ஆப்ஷன்ஸ் என்றால். அதனால ஒவ்வொரு முறையும் எப்பப்பெல்லாம் உடன்படிக்கை மீறப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் அந்த காளையினுடைய ரத்தமானது சிந்தப்பட்டு தேவனுக்கு முன்பாக படைக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். பாருங்க, பழைய உடன்படிக்கை கதை. ஆனா புதிய உடன்படிக்கையில அப்படி இல்ல சார். ஒரே தரம் இயேசு பலியிடப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே ஒரே தரம் அடிக்கப்பட்டார். இதுதாயா ஒரு முக்கியமான வித்தியாசம் ரெண்டுக்கும். இன்னைக்கு எத்தனை முறை நீங்களும் நானும் பாவம் செய்திருக்கிறோம் யோசிச்சு பாவம். பழைய உடன்படிக்கையில வாழ்வர்களா காணப்படுவோம் என்று சொன்னா ஒவ்வொரு முறை பாவம் செஞ்சாலும் ரத்தத்தை எடுத்துட்டு ஓடணும். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியா செய்யறோம்? அந்த நிலைமையிலயா கடவுள் நம்ம விட்டுருக்கிறாரு? இல்ல. கல்வாரி சிலுவையிலே ஒரே தரம் இயேசு பலியிடப்பட்டார். வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் அல்ல, காளை எருதினுடைய ரத்தம் அல்ல, சொந்த குமாரனுடைய ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டிருக்குது. அந்த ஒரே தரம் சிந்தப்பட்ட ரத்தத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு இயேசுவே எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் பரலோகத்துக்குள்ளே போய் அந்த ரத்தத்தை தேவனுடைய சன்னிதானத்திலே செலுத்தி விட்டார். யாரு? தேவ குமாரனாகி இயேசு செலுத்தி விட்டார். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1 - 20 வரையிலான வசனங்கள் அப்படியே வாசி பார்த்தீங்கன்னா மிகவும் நேர்த்தியாய் அப்போஸ்தலன் பவுல் அங்க விளக்கி காண்பிக்கிறார். பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 9:12 வாட்ச் பார்த்தீங்கன்னா, வெள்ளாட்டுக்கேடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் தேவாதி தேவன் மெய்யாகவே எங்கே வாசம் பண்ணுகிறாரோ, பரலோகம் என்று சொல்லுகிறோமே, அந்த வாசஸ்தலத்துக்குள்ளேயே போய் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 9:24 வாசி பாருங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, கையால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசியாமல். இங்க பூமியில பிரதான ஆசாரியர்களாம் கையால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் போய் பிரவேசித்து ரத்தத்தை அந்த தேவனுக்கு முன்னாக செலுத்தினாங்க. ஆனால் இவரோ, வாசிக்கிறேன் கேளுங்கள், கையால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசியாமல் பரலோகத்தில் நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்படிதாயா இந்த புதிய உடன்படிக்கையானது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று பார்க்கிறோம் அல்லவா? அப்ப என்ன நடைபெற்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடைபெற்றதுன்னா, எல்லா ஜனங்களும் அந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ள ஃப்ரீயா போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கையின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. ஐயா, கொடுத்திருக்குது. திரைச்சல 2ஆ கிழியுது. யார் வேணாலும் உள்ள போலாம் ஐயா. அந்த காலகட்டத்தில் பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆசாரியன் ஒரு பிரகாரத்தில் இருப்பான். பிரதான ஆசாரியன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போவான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. ஆனால் இயேசு என்னைக்கு கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினாரோ, திரைச்சல 2ஆ கிழிந்ததோ, அப்போ புதிய உடன்படிக்கையானது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதோ, அப்போ யார் வேணாலும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஃப்ரீயா விடுதலையா போகும்படியான ஒரு ஸ்லாகியத்தை இந்த ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறது. நீங்களும் நானும் ஸ்லாகியம் பெற்றவர்கள். புதிய உடன்படிக்கைக்குள்ள வாழ்கிறோம். நியூ கவர்னன்ட்குள்ள இருக்கிறோம். இன்னும் பழைய உடன்படிக்கையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம அடிமைகள் அல்ல, சுதந்திரர், குமாரர்களாக இருக்கிறோம், குமார்த்திகளாக இருக்கிறோம், சுதந்திரர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஸ்லாகியத்தை இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமா ஏசப்பா கொடுத்திருக்கிறார். முதல் கம்பேரிசன் புரிந்திருக்கும் நினைக்கிறேன். 2வது கம்பேரிசன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பழைய உடன்படிக்கையானது கொல்லும் எழுத்து கொல்லும். பழைய உடன்படிக்கையில் அப்படியே பார்ப்பாங்க,
இந்த வார்த்தையின்படி நீ இருக்கிறாயா? இருக்கிறேன் சாமி. ஓகே, போ போ, தப்பிச்சிட்ட. இந்த வார்த்தையின்படி நீ இல்லையா? அவுட்டு, நீ அவ்வளவுதான். எழுத்து கொல்லும். 2 கொரிந்தியர் பவுல் கோட் பண்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாட்சி பாருங்க. பழைய உடன்படிக்கையின் எழுத்து கொல்லுகிறது. ஆமா, இதுதான் கம்பாரிசன் தானே பார்க்குறோம். பழைய உடன்படிக்கையின் எழுத்து கொல்லும். 2 கொரிந்தியர் 3:6. பழைய உடன்படிக்கை எழுத்து கொள்ளுகிறது, ஆனால் புதிய உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இவ்வளவு முக்கியமான கம்பாரிசன். இது கொல்லும். இதுக்கு உதாரணமா காண்பிக்க வேண்டும் என்றால், இப்போ இந்த கோர்ட்லாம் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. அவங்க ஆட்களுடைய முகத்தை பார்த்தா தீர்ப்பு சொல்றாங்க. இந்தியன் பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் சோ இதுல என்ன சொல்லி இருக்குது, இதன்படி இந்த தீர்ப்பை நான் எழுதுகிறேன் அப்படின்னு தானே எழுதுறாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் குற்றவாளி தீர்க்கப்படுகிறான். இதை நினைச்சிட்டீங்கன்னா இந்த பழைய உடன்படிக்கை எப்படி கொல்லும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இரக்கமே இல்லை பாருங்க, இரக்கமே இல்லை. உதாரணமா யோவான் 8ஆம் அதிகாரத்தை நீங்க கொண்டு வர விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வரும்போது அந்த வேத பாரர்களும் பரிசேயர்களும் மோசேயின் நியாய பிரமாணத்தின் அடிப்படையில், பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் இந்த பெண் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். பாப்போம் அந்த இயேசு என்ன செய்யறாருன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து கங்கணம் கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இரக்கமற்றவர்கள் அந்த வேதப்பாரர்கள் பரிசேயர். யோவான் 8ஆம் அதிகாரத்தை பேசிக் கொண்டு இருக்கிறேன். எழுத்து கொல்லுகிறது. ஆஹா, சரியான கேண்டிடேட் மாற்றி இருக்கிறா, இவளை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுவோம். கல்லறிந்து என்ன மோசேனே பிரமாணம் என்ன சொல்லு, கல்லறிந்து இவள் கொல்லப்பட வேண்டும். ரைட், ஏசு என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பீஸ் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இரக்கம் இல்லை, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லை. இரக்கமற்ற வேதபாரர்கள் பரிசேயர்கள். ஆனா இயேசு இரக்கம் உள்ளவர். உங்களில் எவனும் இல்ல பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவுள்னு சொல்லிடுறாரு. கீழே அப்படியே நம்ம எழுதிட்டு இருக்கிறாரு. என்ன எழுதுனாருன்னு தெரியல. திரும்பி மேல தூக்கி திரும்பி பார்க்கிறாரு. ஒரு பயல காணும். எல்லாம் ஓடி போயிட்டாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய இரக்கம் ஐயா அந்த இயேசுவுக்கு. புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை எவ்வளவு பெரிய இரக்கம் பாருங்க. அதுதான் நான் சொல்லுகிறேன், பழைய உடன்படிக்கை எழுத்து கொல்லும், எழுத்து கொல்லும். என்னமோ அவங்களாம் நீதிமான்கள் மாதிரியும் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் மாதிரியும் ஒரு டெஸ்ட் ஸ்பெசிமென் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. கல்லறிந்து கொல்லணும்னு சொல்லுதையா மோசே நியாய பிரமாணம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இயேசு இரக்கம் உள்ளவர். போமா போமா, இனி பாவம் செய்யாதமா அப்படின்னு அனுப்பி விட்டாரையா. எழுத்து கொல்லும். அதுக்காக இந்த ரெஃபரன்ஸை காண்பிக்கிறேன் பாருங்க. இன்னொரு காரியத்தையும் சொல்றோம் பாருங்க. எழுத்து கொல்லுங்கிறத இன்னும் ஒரு வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, நீங்க பைபிளை நீங்க வாசிக்கிறீங்க, வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் பிளாக் லெட்டர்ஸ் இல்லையா, பிரிண்டட் பிளாக் லெட்டர்ஸ். இந்த வாசிக்கும் போது அந்த வாசிக்கிற அந்த வசனத்துக்குள்ள வார்த்தைக்குள் புதைந்திருக்கிற ஆவி ஸ்பிரிட் என்ன அப்படின்னு நீங்க பார்க்க தவறிவிட்டால் அதே வார்த்தை உங்களையும் கொல்லும், உங்களையும் கொல்லும் என்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஆமா, எத்தனை பேர் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எழுத்தின்படி இந்த எழுத்து பாரு, இந்த பைபிள் எப்படி எழுதியிருக்குது பாரு, எழுதியிருக்கு. ஆமாயா எழுதியிருக்குது, பவுல் தாயா எழுதினாரு, ஒத்துக்கிறாயா. ஆனா எழுதியிருக்கு பாரு, எழுதியிருக்கு பாரு. அப்படி இல்லையா, அதுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் என்ன, ஆவி என்னன்னு பார்க்க தவறி விடுகிறார்கள் ஏராளமான ஆட்கள். நான் சொல்றேன், வார்த்தையெல்லாம் கடவுளுடைய வார்த்தை தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் என்னன்னு பார்க்க தவறி விட்டோம்னா அதே வார்த்தை உங்களை கொன்னு ஒரு வழி ஆக்கிடும் பாருங்க. எத்தனை விசுவாசிகள் அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க. நான் எழுத்தின்படி தான், நான் கடவுளுடைய வார்த்தையின்படி தான் நடக்கிறேன், ஏன் வாழ்க்கையில் எப்படி நடக்குது, அவங்க புரிந்து கொள்ள தவறி விடுகிறார்கள். அந்த எழுத்துக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் என்ன, ஆவி என்னன்னு பார்க்க தவறி விடுகிறார்கள். அதான் நான் சொல்றேன், புதிய உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு வாழும் போது கூட பழைய உடன்படிக்கையினுடைய அந்த பிரின்சிபலை வச்சுக்கிட்டு அந்த இயேசுங்கிற கண்ணாடியை தூக்கிட்டு பழைய உடன்படிக்கையிலேயே பார்த்துட்டு இருந்தா என்னையா நியாயம்? கொல்லும் ஐயா, கொல்லும் ஐயா. இயேசுங்கிற கண்ணாடியை போட்டுட்டு புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்து அதே எழுத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்குள்ள புதைந்திருக்கிற ஆவி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீ எதிர்பார்க்கிற ஒரு விடுதலையை கொண்டு வந்து சேர்க்கும். ரைட். ஸோ முதல் கம்பாரிசன் ரத்தத்தை வச்சு கம்பேர் பண்ணிட்டேன். ரெண்டாவது கம்பாரிசன் பழைய உடன்படிக்கை எழுத்து, அது எழுத்துக்கொள்ளும், புதிய உடன்படிக்கை ஆவியா இருக்குது, அது உயிர்ப்பிக்கும் என்று நான் சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பழைய உடன்படிக்கையில் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பழைய உடன்படிக்கையில் நீ செஞ்சாதான் உனக்கு எல்லாமே,
அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா டூ 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 டூன்னா என்ன, செய்யின்னு அர்த்தம். செய் செய் செய், டூ டூ டூ. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில் டன் டன் டன். எப்படி சார் சொல்றீங்க? யோவான் 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 19:30 இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தன் ஜீவனை விடுகிற நேரம் வரும்போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார் அப்படிங்கிற வார்த்தையை வாசிக்கிறீர்கள் அல்லவா? எல்லாம் முடிந்தது, எல்லாமே முடிச்சிட்டாரு. நீ என்னென்னலாம் எதிர்பார்த்து காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆல்ரெடி he has done the job. நீ ஒன்றும் போய் ஒரு எஃபோர்ட்டை கொடுத்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த புதிய உடன்படிக்கையில் இது அடிப்படையான கொள்கை, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பழைய உடன்படிக்கையின்படி என்னுடைய கிரிகளினால நான் கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறதுனால தான் காரியங்களை என்னால் சாதிக்க முடியும். நோ நோ, நீ கொடு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நோ, ஆல்ரெடி ஹஸ் given, ஆல்ரெடி ஹஸ் given. இந்த மூணாவது கம்பாரிசன்ல ஒரே வார்த்தையில சொன்னா பழைய உடன்படிக்கையில் டூ 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 டூ, ஆனா புதிய உடன்படிக்கை டன் டன் டன், எல்லாம் முடிந்தது. எபேசியர் 1:3 வாசி பாருங்க. எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? தேவன் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். We are blessed. அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா பழைய உடன்படிக்கையில உபாகம் 28ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. உபாகம் 28:1-14 அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும். அப்புறம் நீங்களே வாசி கொள்ளுங்க. உபாகம் 28:1-14 ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், ஆசீர்வதிப்பார், நிலைப்படுத்துவார், எல்லாம் ஃபியூச்சர் பண்ணுவார். ஆசீர்வதிப்பார், நீ செஞ்சேன்னா அதை பண்ணுவார், ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டூ டூ டூ. ஆனா புதிய உடன்படிக்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். எபேசியர் 1:3 ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா பழைய உடன்படிக்கையில் உபாகம் 28:15-68 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா நீ வார்த்தையின்படி செய்யலினா சாபம், கர்ஸ், சாபம் தான் வரும் இல்லையா? ஆனா புதிய உடன்படிக்கையில் இயேசு அந்த சாபத்தை எல்லாம் தாமேல சுமந்து கொண்டார். கலாத்தியர் 3:13 கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுது? கிறிஸ்து நமக்காக சாபமானார், மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறபடி கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமானார், அவர் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை மீட்டு கொண்டார். இது 4வது கம்பாரிசன். பழைய உடன்படிக்கையில் இது செய்யலினா உபாகம் 28:15-68 சபிக்கப்பட்டு இருப்பாய், சபிக்கப்பட்டு இருப்பாய், நீ வீட்டை கட்டுவாய் அதிலே குடியிருக்க மாட்டாய். உபாகம் 28:30 வீட்டை கட்டுவ குடியிருக்க மாட்டாய், ஏன்னா நீ வார்த்தையின்படி நடக்கலையே. 42 பூச்சிகள் உன் கனிகளை பட்சித்து போடும், அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். இன்னாயா அது அநியாயம், சாபம். இந்த சாபங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமானார், சாபமாயி இந்த புதிய உடன்படிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ரைட், இது 4வது கம்பாரிசன். ஐ திங்க் 4 கம்பாரிசனை காண்பித்திருக்கிறேன், உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரைட், அப்போ புதிய உடன்படிக்கையானது இந்த விதங்களிலே ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத ஒவ்வொரு விசுவாசியும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இல்லைனா அந்த பழைய உடன்படிக்கையிலே வாழ்க்கை நடத்தி கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னார் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான் நடத்த விடுமே ஒழிய குமாரன் குமார்த்திகள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தில் நம்ம ஆண்டு அனுபவிக்கும்படி அந்த இயேசு பர்மிட் பண்ணியிருக்கிற அந்த சுதந்திரத்தை, அந்த ஃப்ரீனஸை நம்ம அனுபவிக்க முடியாதவர்களாய் காணப்பட்டு விடுவோம். ஈவன் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா கூட புதிய உடன்படிக்கையின் மூலம் முந்தின பழைய உடன்படிக்கை அவர் பழமையாக்கினார். அவ்வளவுதான், அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. புதிய எபிரேயர் 8:13 புதிய உடன்படிக்கையின் மூலம் முந்தின பழைய உடன்படிக்கை அவர் பழமையாக்கினார். அப்ப இன்னும் அதுக்குள்ள ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கணும்? ஏராளமான விசுவாசிகளை நான் பார்க்கிறேன், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பெரும்பாலான டொமைன்ல இந்த பழைய உடன்படிக்கையை சார்ந்துதான் இன்னும் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் காணப்பட முடியாம இருக்கிற நிலைமையிலே காலகாலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணால நான் பார்த்ததேன்னு பேசி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை தெரியுமா? நிச்சயமா தெரியும். சபைகளுக்கெல்லாம் போறாங்களா? ஆமா சார் போறாங்க. ஜெபம் பண்ணாங்களா? ஆமா பண்றாங்க. ஆனா
நிறைய டொமைன்ல இந்த பழைய உடன்படிக்கையினுடைய மைண்ட் செட்டிலேயே வாழ்க்கை நடத்துறாங்க பாருங்க. அப்போ ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தானே, எழுத்து கொள்ளும் அல்லவா? ஆமா, அதுதான் நடந்து கொண்டிருக்குது ஏராளமான விசுவாசனுடைய வாழ்க்கையில. ஆகையினால தான் நான் சொல்லுகிறேன், இந்த புதிய உடன்படிக்கையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த விதத்துல இயேசு கிறிஸ்துவானவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ கடைசியாக இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே நாம இருக்கிறதுனால, ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொன்னது போல அந்த மரண சாசனத்தில் என்னவெல்லாம் எழுதப்பட்டு இருக்குதோ, அந்த உயில் பத்திரத்தில் என்னவெல்லாம் எழுதப்பட்டு இருக்குதோ, அவை எல்லாவற்றையும் நாம் ஆண்டு அனுபவிக்க முழு உரிமை பெற்றவர்கள் என்று சொன்னேன் அல்லவா? இப்போ நான் காண்பிக்கும்படியா விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மரண சாசனத்தில் என்னென்னலாம் எழுதப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்க விரும்புகிறேன். தெரிந்து கொள்ளுங்க என்னதான் இருக்குது அந்த மரண சாசனத்தில். ஏராளமான காரியங்களை விலகலாம், அந்த நேரம் போதாது. ஒரு 9 பாயிண்ட் நான் சொல்லும்படியா விரும்புகிறேன். ரைட், பாயிண்ட் அதுக்குண்டான வசனம், அவ்வளவுதான். அதோட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரைட், மரண சாசனத்தில் என்ன எழுதப்பட்டு இருக்குது? புதிய உடன்படிக்கை கீழே நாம் இருக்கிறதுனால அந்த எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க ஆண்டு அனுபவிக்க உரிமை பெற்றவர்களா நாம் இருக்கிறோம். அதான் பாயிண்ட். இந்த ஹெட்டிங்ல என்ன எழுதப்பட்டிருக்குது? நம்பர் 1 ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். முதல் பாயிண்ட், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். we are blessed. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14 to 16, கலாத்தியர் 3 14 to 16 வாட்ச் பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் உரித்தாவதாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:9, நம் நிமித்தம் கல்வாரி சிலுவையிலே இயேசு தரித்திரர் ஆனாரே. ரைட், நாம் ஐஸ்வர்யவான்களா ஆகும்படி அவர் தரித்திரர் ஆனாரே. அப்போ இந்த மரண சாசனத்தில் எழுதப்பட்ட 2வது விஷயம், நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சும்மா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்வது நியாயமே அல்ல, நியாயமே அல்ல. புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள் எப்படி தரித்திரலாக வாழ வாய்ப்பு இருக்குது? கனவுல கூட நினைக்க முடியாது. நீங்க இன்னும் பழைய உடன்படிக்கையிலே இருக்கிற நினைச்சிட்டு தான் தரித்திரமா தான் இருக்கணும் காலகாலமா. இல்ல இல்ல, நாம புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். மரண சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம். 2, 3வது, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், 1 கொரிந்தியர் 6:16 வாட்ச் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். யாருடைய நீதி? அவருடைய நீதி. நாம நீதிமான ஆகணும்னு சாகர வரைக்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் ஜென்மத்துக்கு நீதிமான ஆகவே முடியாது. அவருடைய நீதி நம்ம மேல இருக்குது. அதான் அந்த வசனம் சொல்லுது. 3வது விஷயம் இல்லையா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், நீதிமான்களும் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:11. ரைட், அடுத்தது 4வது விஷயம், நம்முடைய பாவங்கள் இனி நினைவு கூறப்படுவது இல்லை. எவ்வளவு அருமையான விஷயம். எபிரேயர் 8:12, எபிரேயர் 8:12 மற்றும் 10:17. எபிரேயர் 8:12, எபிரேயர் 10:17 இந்த 2 வசனங்களை வாட்ச் பாருங்க. நம்முடைய பாவங்கள் இனி நினைவு கூறப்படுவது இல்லை. பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்துட்டாரு, தூக்கி கடல்ல போட்டாருன்னு நினைச்சீங்க ஐயா. நம்முடைய பாவங்கள் இனி நினைவு கூறப்படுவதில்லை. அப்புறம் அடுத்தது 5வது பாயிண்ட், ஆக்கினை தீர்ப்பு இனி நமக்கு இல்லை. ரோமர் 8:1, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாமிசன்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆகினை தீர்ப்பு இல்லை. ஏன் இன்னும் ஆகினை தீர்ப்பு வந்துருமோ ஏன் பயப்பட்டு கொண்டு இருக்கீங்க? சான்ஸே கிடையாது. ஆகினை தீர்ப்பு இனி நமக்கு இல்லை. மரண சாசனம் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். அடுத்து 6வது பாயிண்ட், நம்மை ஆசாரியனாகவும் அதாவது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில ஆரோன் மாத்திரம் தான் பிரிஸ்ட், வேற யாரும் பிரிஸ்ட் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய, எபிரேயர் 5:4, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யார் நடத்த முடியும்? அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில என்ன சொல்லுது இந்த மரண சாசனம்? எல்லாரும் ஆசாரியர்களா இருக்கிறோங்க. 1 பேதுரு 2:9 வாட்சி பாருங்க. நாம் எல்லாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நாம இருக்கிறோம். ஆசாரியனாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் நம்மை மாற்றி இருக்கிறது இந்த புதிய உடன்படிக்கை. எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ்!
இன்னும் ஆரோனை போல் அழைக்கப்பட்டார்கள் இல்லையா? எல்லாரும் ஆசாரியர்கள். எல்லாம் புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற சரத்துக்கள். இதெல்லாம் தெரியாம இன்னும் அந்த வசனத்தையே சொல்லி ஆரோனை போல் அழைக்கப்பட்டார்களே, யாரும் இந்த கனமான ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது பின்தங்கிய சிந்தனை. இன்னும் அந்த பழைய உடன்படிக்கை கிளட்ச்ல தான் அது போல சொல்றவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நோ நோ நோ, எல்லாரும் ஆசாரியர்களாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அடுத்து 7வது பிரிவிலேஜ் மரண சாசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. தைரியத்தோடும் திட நம்பிக்கையோடும் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாகியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 3:12. தைரியமா அவருடைய சமூகத்துக்குள்ள போலாம். அதான் ஓப்பன் டோர் ஆச்சே. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தாராளமா போலான்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே. அவரே வெளியில வந்துட்டாரு. மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படி அவர் வந்துட்டாரு. எபேசியர் 3:12. தைரியத்தோடும் திட நம்பிக்கையோடும் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாகியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்து 8வது பாயிண்ட் மரண சாசனத்துல உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். எபேசியர் 2:7. உன்னதங்களிலே அவரோடு கூட. இயேசு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதான வேதம் சொல்லுது. நீங்க எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க? அவருக்கு பக்கத்துல நீங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். அப்புறம் 9வது எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எபேசியர் 1:20 23 வாட்ச் பாருங்க. எபேசியர் 1:20-23 22வது வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அப்புறம் 23வது வசனம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபை, நீங்களும் நானும் சரீரமாகிய சபை இல்லையா? இந்த சபைக்கு தலை யாரு? அவரு தலை. அப்பா அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினா அவருடைய பாதம் யாரு? நாம தான் அவருடைய பாதம். எபேசியர் 1:20-23 பேசிக் கொண்டு இருக்கிறேன். எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ சொன்னா ஆகும், நீ கட்டளையிட்டா நிற்கும். அதிகாரம் இது ஏன் நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ள கூடாது? ஆமா, அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்குது. சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 9 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். மரண சாசனத்துல எழுதப்பட்ட காரியங்களாம். அப்போ ஒரே வார்த்தையை சொல்றேன். புதிய உடன்படிக்கையை இரத்தத்தினால, இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால அந்த புதிய உடன்படிக்கையானது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அந்த புதிய உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதனால இந்த மரண சாசனத்துக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் விசுவாசிகள்ங்கிற ஸ்தானத்திலிருந்து நீங்களும் நானும் உரிமை பாராட்டி ஆண்டு அனுபவிக்க முழு தகுதி படைத்தவர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட செய்தி நிச்சயமாய் பிரயோஜனமா இருந்திருக்கும் என்றே நான் கருதுகிறேன். புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீர்கள். இந்த இன்றைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.